வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை பாஜக வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், வயது 49. இவர் வாரச்சந்தை அருகே காவலர் குடியிருப்பு எதிரே வாகன பழுது நீக்கம் கடை நடத்தி வந்தார். நேற்று இரவு நண்பர்கள் சிலருடன் சதீஷ் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அருகே ட்ரம்ஸ் வாசிக்கும் 5 கும்பல் மது அருந்தியது. போதையில் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். தடுக்கச் சென்ற சதீஷ்குமாரை கும்பல் கீழே பிடித்து தள்ளி தாக்கியது. இதில் கீழே விழுந்த சதீஷ்குமார் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து மயங்கினார். அவரை உடனே அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். சிவகங்கை போலீசார் சதீஷ்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இக்கொலை வழக்கில் தலைமறைவான 5 கும்பலை போலீசார் தனிப்படை அமைத்து தேடுகின்றனர். சிவகங்கையில் பாஜக நிர்வாகி கொலையான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் 50% திடீர் வரி விதிப்பால் கடல் உணவு ஏற்றுமதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் இறால் குஞ்சுகள் உற்பத்தியில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள 60க்கும் மேற்பட்ட இறால் குஞ்சு பொறிப்பகத்தில் உற்பத்தி செய்யப்படும் குஞ்சுகள் இறால் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் இறால் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இங்கு உற்பத்தியாகும் இறால் குஞ்சுகள் இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்பொழுது அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரியின் காரணமாக நாடு முழுவதும் 18,000 கோடி ரூபாய் மதிப்பில் இறால்கள் தேக்கமடைந்துள்ளன. ஒரு 30 வருஷமா இங்க இறா குஞ்சு உற்பத்தி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன போலவே இங்க ஒரு 80க்கும் மேற்பட்ட நிறுவனம் வேற குஞ்சு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அமெரிக்காவில் 50% வரி விதித்ததுனால எங்கள்கிட்ட வாங்கிட்டு போற பண்ணையாளர்கள் அந்த இறாலை விற்க முடியாதனால பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு தொழில். மேற்கொண்டு இது நாங்கள் மேற்கொண்டு உற்பத்தி பண்ணி இதை நாங்கள் ஸ்டாக் வச்சு விற்க முடியாது. அந்தந்த மாசத்துல நாங்கள் அதை அனுப்பிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த சைக்கிள் நான் கண்டினியூட்டாக கொண்டு போக முடியும். இப்போ எங்களால் அதை கொண்டு போக முடியறதுனால எங்களுக்கு பெருசாக நஷ்டம் வருது. இந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட நேரடியாகவும் மறைமுகமாகவும் 30 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. நேரடியாக ஒரு 15-20 லட்சம் பேரும், மறைமுகமாக ஒரு 15-20 லட்சம் பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ எங்களால் தொடர்ந்து நடத்த முடியாதனால எங்களோட வாழ்வாதாரம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு இதில் அரசாங்கம் இதை எங்களுக்கு உள்ளூர் சந்தையை பலப்படுத்தி கொடுத்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு உற்பத்தியாளர் சங்கம் உற்பத்தி பண்ணுற அவங்க விளம்பர தூதர் நியமித்து அதை அவங்க ப்ரொமோட் பண்ண மாதிரி இதை தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா இதை நம்ம அமெரிக்காவை நம்பி மற்ற வெளிநாடு நம்பி தொழில் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. நம்ம இங்கேயே நம்மளுடைய மக்கள் தொகைக்கு இது நம்ம பண்ணிட்டு இருக்க உற்பத்தி இதுவே பத்தாது. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இதை சரி பண்ணாலே நம்ம இந்த தொழிலை மீட்டெடுத்து கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த டேரிஃப் போட்ட இந்த 50% டேரிஃப்னால இப்போ இந்த தற்காலிகமாக ஏற்பட்டிருக்க பாதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 18,000 கோடிக்கு மேலே தேக்கம் அடைஞ்சிருக்குது. இதை நம்ம உடனடியாக நம்ம இதில் சரி பண்ணலை அப்படின்னா இந்த 18,000 கோடியும் நம்மளால ஸ்டாக் வைக்க முடியாதுதான் மிகப்பெரிய சிக்கலே. இதனால தொடர்ந்து அடுத்தடுத்த சைக்கிள் நிப்பாட்டவும் முடியாது. நிப்பாட்டினா இன்னும் எங்களுக்கு பணிபுரிஞ்சிருக்க தொழிலாளர் விட்டு போனாங்கன்னா திரும்பி அவங்க ஒருங்கிணைச்சு கொண்டு வரதும் கஷ்டம். திரும்பி வர்றதும் அவங்க வேறு தேடி போயிட்டாலும் எங்களை திரும்பி தொழிலை தொடர்ச்சியாக கொண்டு போக முடியாது, நல்லபடி செய்யவும் முடியாத சூழ்நிலை மிகப்பெரிய துயரத்தில் இருக்கும். வருஷத்துக்கு இது கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு மேலே இந்த தொழில் நம்பி அந்நிய செலவாணி இந்தியாவுக்கு கிடைக்குது. 1000 கோடின்றது இந்த மாசம் இந்த ஏரியா மட்டும், அதாவது தமிழ்நாட்டில் மரக்கான ஏரியாவில் மட்டும் 1000 கோடி பாதிப்பு. இது இந்தியா முழுவதும் பார்த்தா கிட்டத்தட்ட 18,000 கோடிக்கு மேலே இருக்கு. இந்த பகுதியில் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் 1 லட்சம் பேர் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பாதிக்கப்படுவாங்க. இந்த இறா கம்பெனியை நம்பி மட்டும் ஆளுங்க கிடையாது, இந்த வேலை செய்யற மட்டும் நம்பி கிடையாது. இது இந்த உற்பத்தி பண்ற இந்த இறாலை ஏற்றிட்டு போற போக்குவரத்து வாகனங்கள், பேக்கிங் பண்ற ஐஸ் பிளான்ட்டு, மற்றபடி இந்த தினக்கூலியா வர்ற லேபரு, இங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். அதனால அடுத்தடுத்த மாதங்களில் இறால் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு இறால்களாக வளர்த்து அவை ஏற்றுமதி செய்யப்படாமல் பெருமளவில் பாதிக்கப்படும் அபாயம் நிலவுகிறது. இறால் உற்பத்தி என்பது தொடர் சங்கிலி போன்றது. இறால் குஞ்சு பொறிப்பகத்தில் உற்பத்தி செய்வது, இறால் விவசாயிகள் மூலம் இறால் உற்பத்தி செய்வது என அனைத்தும் பாதிக்கப்படும். சிச்சுவேஷன்ல தப்பிக்கணும்னா முக்கியமா நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்.
நம்ம மொத்தமாக உற்பத்தி பண்ணுற இறாலில் வந்து ஒரு 40% தான் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். மீதி வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிக்கும், ஜப்பான், ரஷ்யா, கொஞ்சம் சைனாவுக்கு இப்படிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மீதி கண்ட்ரியில் நம்ம நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு டொமஸ்டிக் மார்க்கெட்டை டெவலப் பண்ணாலே சுச்சுவேஷனை வந்து கோப்பப் பண்ணலாம். டொமஸ்டிக் மார்க்கெட்டை டெவலப் பண்ணோம்னா அதுக்கு உள்கட்டமைப்பு, பர்டிகுலராக கோல்ட் செயின் நெட்வொர்க் வந்து தேவை. இதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் செய்ய முடியும். ப்ரைவேட் என்டர்பிரினர்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சேர்ந்து செய்யலாம். இந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணுனா நிறைய வந்து இப்போ சப்போஸ் 1 கிலோ மட்டன் வந்து நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதில் வந்து 700-800 கிராம் 700 கிராமுக்கு மேலே மீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அதே 1000 ரூபாய்க்கு 4 கிலோ இறால் வந்து வாங்கலாம், 2 கிலோ மீட் கிடைக்கும். அது வந்து வெரி ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன். நம்ம மக்களை ஏன் சாப்பிடக்கூடாது? எல்லாருமே அதை சாப்பிடலாம். எந்த வகையான நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட சாப்பிட்டா உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் நன்மையும் பண்ணும் வழி, அதனால் ஒரு தீங்கும் கிடையாது. ஸோ இது ஒரு பாயிண்ட். இதை இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது. குளிரூட்டப்பட்ட இறால், ஜஸ்ட் ஃப்ரோசன் இறாலுக்கு வந்து ஒரு 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக வெய் பண்ணி 0 ஆக்கணும். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் இறால் வந்து பதப்படுத்தின இறால் விற்கிறதுக்குலாம் வந்து 12% ஜிஎஸ்டி இருக்குது. அதை வந்து 5% குறைச்சாவும் பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இது இல்லாமல் இன்னைக்கு பண்ணையாளர்களை வந்து இதுக்காக பயந்து கம்ப்ளீட்டாக நம்ம நிறுத்த வேண்டாம். பாதிப்பு இருக்கும், இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது. இப்போ சிச்சுவேஷனை நம்ம கோப்பப் பண்ணோம்னா ஒரு 10 பாண்டு ஸ்டாக் பண்ணுறவங்க ஒரு 3 பாண்டு ஸ்டாக் பண்ணி 10-15 கிராமுக்குள்ளார பிடிச்சி லோக்கலில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டே இருந்தோம்னா லோக்கல் மார்க்கெட்டில் டொமஸ்டிக் மார்க்கெட் ஸ்லோவாக டெவலப் ஆகும். ஃபார்மரும் வந்து சேஃப்டியாக இருப்பாங்க. எக்ஸ்போர்ட்டுக்குன்னு இறால் வளர்க்க தேவையில்லை. அப்படி சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வருவாங்க. நமக்கு ஒரு 1 or 2 months வந்து சுச்சுவேஷன் மாறலாம். இதோட கரண்ட் சப்சிடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ பர்டிகுலராக வந்து ஒரிசாவில், வெஸ்ட் ஆந்திராவில் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஒரிசாவுக்கு 1 ரூபாவும் ஆந்திராவுக்கு வந்து 1.5 ரூபாவும் கரண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த சப்சிடி இல்லை. இன்னைக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ரைஸில் ஒரு 50% சப்சிடி கொடுத்தாலே அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா 7 ரூபா மாதிரி ஒரு யூனிட்டுக்கு காஸ்ட் இருந்ததுன்னா அதோட சர்சார்ஜ், பவர் ஃபேக்டர் எல்லாம் சேர்த்து ஒரு 10 ரூபா கிட்டத்தட்ட வந்துடுது. அது ஒரு பெரிய பேர்டன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஹேச்சரில் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து 50,000 கட்டின பில்லு வந்து இன்னைக்கு வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அது எஸ்கலேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் முக்கியமாக ஆக்ஷன் எடுத்து சப்சிடி கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். சப்சிடி 1, ஜிஎஸ்டி பார்ட் 1, டொமஸ்டிக் மார்க்கெட் டெவலப் பண்ணுறது, இது வந்து முக்கியமாக நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு செய்யணும். ஃபார்மர் சைடில் வந்து ப்ரொடக்ஷனை வந்து குறைச்சி சின்னதாக வளர்த்து லோக்கலில் விற்றுக்கிட்டு ஒரு 2-3 months நம்ம செட் பண்ணால் இன்னும் மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் ஆகிறப்ப எல்லாமே வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடும். இறால் தொழிலை அழிவின் விளிம்பில் இருந்து பாதுகாக்க இறால் உற்பத்தியாளர்களுக்கான ஆணையம் உருவாக்கி நுகர்வோரிடம் கொண்டு செல்ல வேண்டும். எனினும் வரி விதிப்பினை குறைப்பதுதான் நிரந்தர தீர்வாக அமையும் என இறால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நாகலிங்க நகரில் உள்ள மெக்கநாச்சியம்மன் கோவிலில் 18ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி யாகசாலைகளில் புனித நீர் அடங்கிய குடங்களை வைத்து 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பால், பன்னீர், சந்தனம், நெய், இளநீர், குங்குமம் உள்ளிட்ட 18 வகையான பொருட்களால் திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து புனித நீரை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அலங்கார தீபாராதனைகள் காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் முருகானந்தம், ஆறுமுகம், கணேசன், நமச்சிவாயம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். திருச்சி திருப்பராய்த்துறை காவிரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்தலம் தாருகாவனேஸ்வரர் கோவில். சிவபெருமான் பிட்சாடனர் உருவெடுத்து தாருகாவனத்து முனிவர்கள் ஆவணத்தை அடக்கி அவர்களுக்கு அருள் புரிந்ததாக ஐதீகம். தேவார பாடல் பெற்ற இத்தலத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேகம் துவங்கியது. இன்று காலை பூரணாகுதியுடன் 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன. அதைத் தொடர்ந்து மேளதாளம் இசைக்க யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் மயிலாம்பிகை சமேத தாருகாவனேஸ்வரர் சன்னதியில் மகா அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர்.